ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதி கிரியேஷன்ஸ். இப்போ பாருங்கள், ஒரு சிம்பிள் டிசைன் தான், கொடி டிசைன் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா பிஸ்தா கலர் கான்ட்ராஸ்ட்டாக ஆனியன் கலரில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். சிம்பிளாக இந்த டிசைன் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட் 2 லைன்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சில்க் த்ரெட் 2 லைன்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் சில்க் த்ரெட் கொடுத்தோடனே நான் பீட்ஸ் ஒர்க் கொடுக்க போகிறேன். பீட்ஸுக்கு நார்மல் ஷிவிங் த்ரெட் இருக்கு இல்லையா, அதை தான் எடுத்திருக்கேன். ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பயுமே சில்க் த்ரெட்டு இந்த த்ரெட்டு யூஸ் பண்ணும்போதும் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஒரு நாட் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது தான் ஸ்டிச்சிங் பிரியாமல் இருக்கும். மேலே நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கூட த்ரெட்டு கழண்டு வராமல். சுகர் பீட்ஸ் தான் கொடுக்குறேன், 2 பீட்ஸாக கொடுத்துக்கலாம். சுகர் பீட்ஸ் கொடுக்கும்போது நல்லா கொஞ்சம் நெருக்கமாக கொடுத்துக்கலாம். அப்போ தான் த்ரெட்டு இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரேம்லேருந்து கிளாத்தை கழட்டின அப்புறம் கூட லூஸ் வராமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ எப்படி இருக்கோ அதே போல் தான் நம்ம ஃப்ரேம்லேருந்து கிளாத்தை கழட்டின அப்புறமும் இந்த திக்னஸ் இந்த ஸ்டிஃபாக இருக்கணும். இல்லை கொஞ்சம் லூஸ் வந்தாலும் நம்ம ப்ளவுஸ் போடும்போது வியர் பண்ணும்போது லூஸாக இருக்கும். இதே போல் ஒர்க் பண்ணிக்கலாம். நெக் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பீட்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டார்க் கலர் ஸ்டோன் செயின் எடுத்துருக்கேன், டார்க் க்ரீன். இது சாரீ ப்ளவுஸோட பார்டர் பார்த்திங்கன்னா சாரியோட பார்டரும் ஃபுல்லாக டார்க் க்ரீன். அதனால் இங்கே ஸ்டோன் செயின் மட்டும் டார்க் க்ரீனில் கொடுத்துக்கலாம். ஸ்மால் சைஸ் ஸ்டோன் செயின் தான், 2 ஸ்டோனாக வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பட்டன் ஹோல் ஸ்டிச் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் இது போல் ஸ்டோன் செயின்லாம் நம்ம ஹேண்ட்லேயே ஸ்டிச் பண்ண பார்க்கலாம். க்ளூ போட்டு அப்ளை பண்ணோம்னா க்ளூ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வரலைன்னா லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். மற்றபடி உங்களுக்கு ஸ்டிச் பண்ண வரும்னா அப்படியே பண்ணுங்கள். இது ஏன்னா பீட்ஸ்லாம் லைட்டாக க்ளூ பட்டுச்சுன்னா கூட கருத்து போக சான்ஸ் இருக்குது, சீக்கிரமாக கருத்து போயிடும். அதனால் க்ளூ முடிஞ்ச வரைக்கும் மேலே இது பீட்ஸ் மேலெலாம் படாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் லைஃப் லாங் வரும், நமக்கு கருத்து போகாமல் இருக்கும். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சிம்பிளாக கொடி டிசைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இங்கே ஃப்ளவர் வர மாதிரி, இங்கே லீஃபு, இங்கே கர்வாக வளைஞ்சி கொடி டிசைன் இது ஃபுல்லாகவே ட்ரா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ண வரல சேமா அப்படின்னா பேப்பரில் ஒரு ஷீட்டில் ட்ரா பண்ணிவிட்டு கார்பன் ஷீட் வச்சு ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் எப்படி ஒர்க் பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே ஃப்ளவர் டிசைன் போட்டோம் இல்லையா, அங்கே ஸ்டோன் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். குந்தன் ஸ்டோன் ரவுண்ட் ஷேப் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ட்ரை ஆனவுடனே இதை சுற்றி சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு இங்கே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். இங்கே ஃப்ளவரோட பெட்டல்ஸ்லாம் போட போகிறோம் இல்லையா, அதுக்கே இங்கே சுகர் பீட்ஸ்லேயே கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு பெட்டல்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒரு 2 டைம் ஒரு லாக் ஸ்டிச், இன்னொரு லாக் ஸ்டிச் எக்ஸ்ட்ராவாக போட்டுட்டு இப்போ பக்கத்தில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் இது டர்ன் ஆகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், லைட்டாக நான் கொஞ்சம் ஸ்பேஸ் ஒரு 3 பீட்ஸ் விட்டுட்டு நான் மறுபடியும் செகண்ட் பெட்டலுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த ஃப்ளவர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இங்கே இப்படி போட்டிருக்கலையோ வளைச்சி அதே போல் இங்கேயே கொடுத்துக்கலாம். இந்த பக்கம் ஆப்போசிட் பார்த்த மாதிரி கொடுத்துக்கலாம். இதுக்கும் நான் பீட்ஸு 2 பீட்ஸாகவே கொடுத்துக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்காம இது போல் கொடி டிசைனுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வராமல் கொஞ்சம் கர்வாக வளைஞ்சி வரணும். இங்கே உங்களுக்கு 2 பீட்ஸாக கொடுக்க வரலைன்னா சிங்கிள் பீட்ஸாகவும் கொடுத்துக்கலாம்.
ஃபைனலாக ஒன்று கொடுத்து நான் நாட் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள் அதனோட ஷேப் எவ்வளோ நீட்டாக அழகாக வந்திருக்கு. இப்போ இதே போல் நெக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் இந்த கொடி டிசைன்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த ஜரி த்ரெட்டில் கொடுத்துக்கலாம். லீஃப் டிசைன் கொடுக்குறேன். 2 லைன்ஸ் கொடுத்துக்கலாம். மேலே எட்ஜஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்பாக வரணும். ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ டர்ன் பண்ணிட்டோம்னா நல்லா ஷார்ப்பாக கிடைக்கும். இப்போ டர்ன் பண்ணும்போது அப்படியே நிற்கும் பாருங்கள். முடிச்சுட்டு இங்கே நாட் போட்டுக்கலாம். சிங்கிள் லைனாகவும் கொடுக்கலாம். நம்ம டபுள் லைன் கொடுக்கும்போது தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்குள்ளே நம்ம த்ரெட் ஒர்க் பண்ணும்போது கோல்டு கலரில் ஜரி த்ரெட் நல்லா எடுத்து காமிக்கும் அழகாக. அதுக்கு தான் நான் 2 லைன் கொடுத்துருக்கேன். இப்போ இதுக்குள்ளே சில்க் த்ரெட் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த ஜரி த்ரெட் கொடுத்தோம் இல்லையா, இதுக்குள்ளே சில்க் த்ரெட் க்ரீன் கலர் கொடுத்துக்கலாம். அதுக்கு நான் 2 த்ரெட் எடுத்திருக்கேன் சில்க் த்ரெட்டு. இங்கேருந்து லீஃப்க்கு கொடுத்துக்கலாம். லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் தான் கொடுத்துருக்கேன். இது போல் த்ரெட்டை நீடியில் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ரொட்டேட் பண்ணி எடுத்திங்கன்னா சிக்கு விழுகாமல் வரும். இப்போ தான் நீங்கள் சில்க் த்ரெட் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்கனாலும் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் நல்லாவே வரும். ப்ராக்டிஸ் பண்ண இந்த லீஃபுக்கு கொடுக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்க. முடிஞ்ச வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ண த்ரெட்டு மட்டும் பிச்சுட்டு வராத மாதிரி பார்த்துக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கிராஸ் கொடுத்து போடுறோமோ அது பார்க்க நீட்டாக நல்லா லீஃப் அழகாக வரும். இது பாருங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கிராஸ் வச்சு போடுறோமோ அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நாட் போட்டது வெளியே தெரியாது. நான் உள்ளே இழுத்து விட்டுட்டேன். இது போல் நாட் போட்டதும் வெளியே தெரியாமல் இருந்தால் தான் பார்க்க அழகாக இருக்கும். நீங்கள் நல்லா ஈஸியாக ஹேண்டில் பண்ணுங்கள். சில்க் த்ரெட்டை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணாலே நல்லா வரும். சிக்கு விழுகாமல் பிசுறு இல்லாமல் நல்லா அழகாக நீட்டாக வரும். என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள். நீடில் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. இப்போ இதே மாதிரி தான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ளவரில் நம்ம த்ரெட் ஒர்க் கொடுக்க போகிறோம். நான் அதுக்காக நக்ஷி எடுத்துருக்கேன். நக்ஷி நம்ம சென்டரில் கொடுத்துட்டு த்ரெட் ஒர்க் கொடுக்கும்போது அது எம்போஸ்டாக ஜரி த்ரெட் தான் கொடுத்துருக்கோம். நம்ம இங்கே பீட்ஸ் ஒர்க் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த பீட்ஸ் ஒர்க் வந்து நல்லா எம்போசிங்காக தெரியணும். இது போல் ஃப்ளாட்டாக நம்ம கொடுக்கும்போது த்ரெட் ஒர்க்கு நல்லா இருக்காது பார்க்க. சென்டரில் ஜர்தோசி இல்லை நக்ஷி த்ரெட்டு இது போல் நீங்கள் கொடுத்துட்டு த்ரெட் ஒர்க் மேலே பண்ணிங்கன்னா அது இன்னும் எம்போசிங்காக நல்லா காமிக்கும். இப்போ இங்கே சென்டரில் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இங்கே லாக் போட்டுக்கலாம். இதே போல் தான் எல்லா பெட்டல்ஸ்லேயும் கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு த்ரெட் ஒர்க் கொடுக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த நக்ஷி மேலே த்ரெட் ஒர்க் கொடுத்துக்கலாம். நல்லா எம்போசிங்காக தெரியும். அதை கொடுத்துருக்கேன் பாருங்கள். எந்த பிசுறும் இல்லாமல் நல்லா நீட்டாக இது போல் வந்தால் தான் பார்க்க அழகாக இருக்கும். இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். த்ரெட்டை லைட்டாக நீடில் லைட்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். நல்லா ரொட்டேட் பண்ணி எடுத்தால் இது போல் பிசுறு இல்லாமல் நல்லா வரும். இங்கே ரொம்ப டைட்டாக இழுத்து பிடிக்காமல் கொஞ்சம் லூஸ் விட்டு ஓரளவுக்கு ஃப்ரீயாக பண்ணுங்கள். அப்போ பண்ணும்போது தான் நல்லா எம்போசிங்காக தெரியும். த்ரெட் ஒர்க்கே வரல, எனக்கு ரொம்ப பிசுறு வருதுன்னா கூட இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஈஸியாக த்ரெட்டை ஹேண்டில் பண்ணலாம். இப்படி வெளியே எடுக்கும்போது பார்த்து பொறுமையாக இழுங்க. அப்போ தான் கட் ஆகாமல் வரும். சில்க் த்ரெட்டுன்றதால சீக்கிரம் கட் ஆகிட சான்ஸ் இருக்குது.
நீடில் நான் எப்படி ரொட்டேட் பண்ணி எடுக்கிறேன்றதை பாருங்கள். சில்க் த்ரெட் ரொம்ப அழகாக வரும் இது போல் பண்ணோம்னா. நம்ம சில்க் த்ரெட் இல்லாமல் எந்த ஒர்க் பண்ணாலும் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்காது. த்ரெட் ஒர்க் கொடுத்து பார்க்கும்போது ரொம்ப ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட்டாக அழகாக இருக்கும் பார்க்க. லைட்டாக ரொட்டேட் பண்ணி த்ரெட்டை கீழே இழுங்க, த்ரெட்டு கீழே போயிடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ எம்போசிங்காக அழகாக ஃபினிஷிங் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு, எந்த பீஸரும் இல்லாமல். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இது போல் இப்போ பாருங்கள் ஜரி த்ரெட் கொடுத்துட்டு இங்கேயும் சில்க் த்ரெட் கொடுத்துருக்கேன். ஓவராலாக இந்த டிசைன் இப்படி தான் வந்திருக்கு. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் புதுசாக வாட்ச் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதே போல் உங்களுக்கும் கஸ்டமைஸ் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.